கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 34வது வசனம். மத்தேயு 14:34, மேத்யூ 14:34. பின்பு அவர்கள் கடலை கடந்து கெனரசேத்து நாட்டில் சேர்ந்தார்கள். அதாவது இது ஒரு மேலோட்டமாக பார்த்தீங்கன்னா, ஒரு ஜியாகிரஃபின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு இடத்துலேருந்து ஒரு இடம் போன மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ஆவிக்குரிய முறையில் ஒரு பெரிய ஒரு வித்தியாசத்தை பார்க்க முடியும். அதாவது நீங்கள் முதல்ல இதை ஒரு கண்ணோட்டமாக பாருங்கள். இப்போ மத்தேயு 14வது அதிகாரத்தில் 13லேருந்து 21 வரை உள்ள வசனங்கள் என்ன பார்த்தோம்? 5000த்துக்கு மேற்பட்ட புருஷர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20,000 பேருக்கு சாப்பாடு கொடுத்துட்டு, அதற்கு பின்பாக 22வது வசனம் 32வது வசனம் 33வது வசனம் வரைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கடலில் நடந்து வரக்கூடிய ஒரு காரியத்தை பார்த்தோம். அப்போ இந்த 34வது வசனம் என்ன ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகுதுன்னா, கர்த்தர் இதுவரைக்கும் அவங்களுக்கு அற்புதமாய் அதிசயமாய் அவங்களுடைய தேவைகளை சந்தித்தார். அவருடைய வல்லமை எப்படி, அதாவது இயற்கையின் மேல் அவர் கொண்ட அதிகாரத்தை காட்டிட்டு, இப்போ கெனரசேத் என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதியில் அவருடைய ஊழியம் எப்படி போகிறது என்று சொல்லக்கூடியதாக. கெனரசேத் என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதி, அதாவது கப்பர்நாகம் அதில் உள்ள ஒரு பட்டணம். அந்த கெனரசேத் என்று சொல்லக்கூடிய பகுதி எங்கன்னா வடமேற்கு, நார்த் வெஸ்ட், கலிலேயா கடலுடைய வடமேற்கு பகுதியில் உள்ள ஒரு பகுதி. இது ரொம்ப ரொம்ப ஒரு விவசாயம் செய்யக்கூடிய நல்ல ஒரு பகுதி. அப்போ இங்கே அவர் ஒரு இடத்துல ஒரு ஆவிக்குரிய முறையில் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துல போகக்கூடியதா. சீஷர்கள் கர்த்தருடைய வல்லமையும் அவருடைய இயற்கையின் மேல் உள்ள அதிகாரத்தையும் பார்த்தவங்க இப்போ என்ன பார்க்க போகிறாங்கன்னா, மக்களை எப்படி அவர் குணப்படுத்த போகிறார், அவங்கள எப்படி அவர் மறுபடியும் எடுத்து கட்டப் போகிறார் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். ஏன்னா நீங்கள் இதனுடைய ஒத்த பகுதி நம்ம இங்கே பார்க்குறோம். மார்க் 6வது அதிகாரம் 53லேருந்து 56வது வசனம் உள்ள பகுதியில் பார்க்கும்போது, அவர் அங்கே வந்த உடனே மக்கள் அவரை உடனே புரிஞ்சு கொள்கிறாங்க. அவரை இது பண்ணக்கூடியதா. நீங்கள் யோவான் 6வது அதிகாரம் 22, 24 பார்த்தீங்கன்னா, அவர் கப்பர்நாகுமுக்கு வரக்கூடியது, அங்கே மக்கள் எல்லாம் அவரை தேடி வரக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறோம். அப்போ என்னென்னா, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்திற்கு மாறுவது, கிராஸ் ஓவர் என்று சொல்லக்கூடிய காரியம். இந்த இஸ்ரவேல் தேச மக்கள் யோர்தானை கடந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமிக்கு போனாங்க. அது என்ன? கர்த்தருடைய ஒரு டிவைன் ப்ராமிஸ் அண்ட் ப்ரொவிஷன் என்று சொல்லக்கூடியதா, ஒரு கர்த்தருடைய தெய்வீக வாக்குத்தத்தங்களும் அவர் தெய்வீகமாக கொடுத்த காரியங்களை மாறக்கூடியதாக. அப்போ இங்கே ஒரு கெனரசேத் பகுதிக்கு அவர் வருவது என்பது என்னென்னா, அவருடைய வாழ்க்கையில் ஒரு மாறுதலை வரக்கூடியதா, ஒரு முறையிலேருந்து இன்னொரு முறைக்கு கிராஸ் ஓவராக இருக்கக்கூடிய ஒரு காரியத்தை நம்மளால் பார்க்க முடிகிறது. சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கை மிகவும் மோசமான ஒரு அமைதல் இல்லாத, கொந்தளிக்கக்கூடியதாக, எல்லாம் கேயாஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படிப்பட்ட ஒரு காரியம் என்ன உண்டாகுது? நம்மளை ஒரு அமைதலுக்குள்ளே கொண்டு வரக்கூடியதா. அப்போ நீங்களும் நானும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வரும்போது நம்ம என்ன பண்ணுகிறோன்னா, பயத்திலிருந்து விசுவாசத்துக்குள்ளே வரக்கூடிய ஒரு காரியம். இப்போ நம்ம போய் சேரக்கூடிய இடம் எதுன்னு தெளிவாக இருந்தால் கூட, நம்ம என்ன, கர்த்தருடைய வழிநடத்துதல் நம்மளோடு இருக்கிறது, கர்த்தர் நம்மளை எப்போதும் வழிநடத்தக்கூடியவராய் இருக்கிறார் என்று சொல்லக்கூடியதாக. அதே சமயத்தில் நமக்கு இன்னொரு காரியமும் நம்ம இங்கே பார்க்குறோம். ஏன்னா அவர்கள் ஒரு மோசமான சூழ்நிலையில் இருந்து எங்கே வராங்க? கடல் கொந்தளிக்கக்கூடிய சூழலிலிருந்து அமைதலுக்கு வர்றாங்க. ஆனால் அதே சமயத்தில் இப்போ அவங்க என்ன பார்க்க போகிறாங்க? பெரிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் பார்க்க போகிறாங்க. அதாவது மக்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடியதாக. எப்படி இந்த கெனரசேத் பகுதி நல்ல விவசாயம், நல்ல விளைச்சல் வரக்கூடிய ஒரு நல்ல ஒரு செழிப்பான பகுதிக்கு வர்றாங்களோ, அதே மாதிரி நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வரும்போது நமக்கு அப்படிப்பட்ட ஒரு செழிப்பு. ஏன்னா தேவன் நம்மளோடு இருக்கிறாரு, தேவன் நம்மை வழி நடத்துகிறார், தேவன் எல்லா இயற்கையின் மேலும் எல்லாவற்றின் மேலும் அதிகாரம் பெற்றவர். அவர் என்ன அங்கே நம்மக்கிட்ட கடந்து வரக்கூடியது.
அப்போ இங்கே இயேசு கிறிஸ்து கிராஸ் ஓவர் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்ன வருது? ஒரு குழப்பத்திலிருந்து ஒரு அமைதல், ஒரு பயத்திலிருந்து ஒரு விசுவாசத்தில், அதே சமயத்தில் அவருடைய குணப்படுத்தும் கரங்களும் நம்மளோடு இருக்கிறங்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அப்போ எனக்கு அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா குழப்பங்களுக்கு மத்தியிலும் கர்த்தருடைய பிரசன்னத்தை காணக்கூடியவங்களா இருக்கிறீங்களா? மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இதோ நாங்களும் இஸ்ரவேல் தேச மக்கள் எப்படி யோர்தானை கடந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமிக்கு கடந்து சென்றார்களோ, அதே போல நாங்களும் இன்னைக்கு we are crossing over oh Lord. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரும், ஆமாண்டவரே, இதோ அவங்களுடைய வாழ்க்கையில் குழப்பத்திலிருந்து அமைதலுக்கு மாறக்கூடிய ஒரு கிருபையில் எங்கள் தேவன் வழிநடத்த வேண்டுமாய் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மன்னல சந்திப்போம்.